இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் எல்லாருடைய குடும்பத்தாரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கு மட்டுமே எல்லாருடைய ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு வருத்தம் வந்து நிறையவே இருக்குது. ஒன்று கமருதீன் அவர்கள். கமருதீனுக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது, அக்கா மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்களுடைய அப்பா அம்மா வர்றதை பார்க்கும்போது கமருதீனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நேற்றுக்கு வந்த சபரியோடைய அம்மா வந்து, நீ அம்மா இல்லைன்னா வருத்தப்படாதப்பா, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன், ஸோ நீ வந்து தயவுசெய்து அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போனாங்க. அண்ட் கமருதீன் மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு அந்த வருத்தம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து நேற்று நைட்டில் இருந்து அவங்க வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள். அரோரா பற்றி நமக்கு வெளியில் தெரிஞ்சது எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அது வந்து ஒரு பலூனக்கா, இந்த மாதிரி ஆபாசமான புகைப்படங்களை போட்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்றது நமக்கு தெரியும். அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் வந்து அது தப்புன்னு தான் சொல்லுவேன். பட் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். இந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு துஷார் அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயங்கள். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் அரோராவுக்கு பர்சனலாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரோரா பண்ணுற விஷயங்கள் அவங்க குடும்பத்தாருக்கு பிடிக்காமல் போகலாம். அதன் மூலமாக அரோராவை வீட்டை விட்டு ஒதுக்கியும் வச்சுருக்கலாம். ஸோ வீட்டு கூட கனெக்டே இல்லாத ஒரு பொண்ணாக தான் அரோரா இருக்காங்க. இப்போது கமருதீனுக்காச்சும் அப்பா அம்மான்னு யாரும் இல்லை. ஆனால் அரோராவுக்கு அப்படி கிடையாது, இருக்காங்க. இருந்தாலும் அரோராவை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. இந்த காரணத்துக்காக தான் அரோராவை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அரோரா கிட்ட பேசுறது கிடையாது, நமக்கு கிளியராக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. மேபி அரோராவுடைய போக்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அரோரா வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று கேமரா முன்னாடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வந்து என்கிட்ட பேசுறது கிடையாது, நான் தனியாக இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்டு ரியா தான், ரியா தெரியும்ல, ரியா தியாகராஜன், அவங்க மட்டும்தான் வருவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு வந்து அப்பா அம்மா மாதிரி என் கூடவே இருக்கிறது வந்து என்னுடைய நாய் தான். ஈஞ்சம்பாக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அந்த என் நாயை மட்டும் ஒரு 5 நிமிஷம் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் நான் என் நாயை கூட நான் விளையாடிப்பேன். தயவுசெய்து எனக்கு அது ஒன்று மட்டும் செய்யுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மற்றவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுல இருந்து அரோரா வந்து ரொம்பவே உருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அரோரா வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு குடும்பத்தாரை பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். இப்போ ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு வாய்கிளியே பீத்திக்கிற பார்வதி செய்யக்கூடிய செயல்களே அந்த குடும்பத்தை பாதிக்கும். இத்தனைக்கும் அவங்க அதை கண்ணும் காணாமல் தானே இருக்காங்க, அவங்க அதை பேசுகிறதே கிடையாது. ஒரு இடத்துலையும் பார்வதி வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது, தப்புன்னு சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க பார்வதி என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்வதியினுடைய அம்மா அவங்களுக்குமே என்ன இருக்கும், என்னன்னா நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாளேன்னு இருக்கும் பொழுது உண்மையாக அரோராவுடைய பெற்றோர்களுக்கு அரோரா செய்யக்கூடிய செயல்கள் வந்து எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்கும், சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, எப்படி நினைப்பாங்க. கோயம்புத்தூர் பொண்ணுன்னு நினைக்கிறேன், என்ன நினைப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் தானே, கண்டிப்பாக இருக்கும். இங்கே நமக்கு தான் சூடு சொல்கிறேன் இல்லை, அவங்களுக்கு சூடு சொல்கிறேன் இருக்குது. அதனால தான் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அரோரா வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு வந்து எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பெற்றோர்கள் வந்து வர்றதில் தப்பு இல்லை, வரலாம், வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நல்லாயிருக்கும். அது ஒரு பயங்கரமான விஜய் டிவியே கூட அதை வந்து ஒரு முயற்சியாக பண்ணலாம். அரோராவுடைய குடும்பத்தாரை வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம். அது வந்து இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை சேனல் சைட்லேருந்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா, முதல்ல பிரஜன் வந்தாப்புல சாண்ட்ராவுக்காக. அடுத்த நாள் வந்து கனி அவர்களுடைய 2 பெண்கள், அப்புறம் தங்கச்சி விஜயலட்சுமி அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம கானாவினத்தினுடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க, சபரியினுடைய குடும்பத்தார் வந்திருந்தாங்க. இன்னைக்கு முதல் குடும்பமாக இவங்க அமித் அவர்களுடைய மனைவி வந்து வந்திருக்காங்க, அமித்துடைய குழந்தையும் வந்திருக்கு. அடுத்து 2வதாக திவ்யா வீட்டில் இருந்து, திவ்யா அப்பா அம்மா அண்ணனா தம்பியா தெரில 3 பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து வருத்தம் அளிக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ சேனல்கிட்ட அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து சேனல் சைட்லேருந்து வீட்டில் கன்வே பண்ணி வர வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டுக்காக நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.